வைராக்கியம் 160C. உலக வாழ்க்கையில் வெறுப்பை ஏற்றுவிடும் ஓர் நல்லவன் திடீரென்று பழுத்த விவேகியைப் போல் எவரிடமும் உரையாடாமல் தன்னிச்சையாக இயங்குவதுண்டு. இத்தகையவன் ஆயுள் வரையில் அதே நிலையில் இயங்குவானே, ஆனால் மறுமையில் தெய்வ சாதுவின் நிலைக்கு உயர்ந்து விடலாம். ஆனால் அவன் பழுத்த விவேகிக்குள்ள மனோபக்குவங்களையும் அந்த நிலைக்குற்ற ஆத்மீக உயர்வையும் அடைந்திருக்க வேண்டும். இக்காலத்திலோ பழுத்த விவேகியைப் போல் காணப்படும் ஏதோ ஒரு சில நல்லவர்களுக்கு கட்டிடங்களை கட்டி கொடுத்து அவைகளில் அவர்களை மக்கள் அமர்த்தி விடுகின்றனர். காலக்கிரமத்தில் அந்த கட்டிடம் ஓர் ஸ்தாபனமாக மாறி நிதியும் கூட்டமும் பெருகிவிடுகின்றன. அந்த ஸ்தாபனத்திற்கு அவர் தலைவராகவும் விளங்கவும் நேரிட்டு விடுகிறது. எனவே வைராக்கியத்தை டிட்டாச்மெண்ட் ஏற்றவர் பரிவாரங்களையும் சீடர்களையும் பதவியையும் ஏற்றுவிடவும், ஸ்தாபன விவகாரங்களில் கவனத்தை செலுத்தவும், லௌகீக வசதிகள் தாமாகவே வந்தடையும் ஸ்தாபனத்தின் முன்னேற்றத்திற்கு மேலும் நிதியை திரட்டவும் நேரிட்டு விடுகிறது. அதாவது, நமக்கு சில சந்தர்ப்பங்களில் க்ஷண வைராக்கியம் தோன்றி மொமெண்டரி ரெனன்சியேஷன் மறைந்து விடுவதைப் போலவே இத்தகையவருக்கும் தற்காலிக வைராக்கியம் டெம்பரரி ரெனன்சியேஷன் ஏற்பட்டு விலகிவிடுகிறது. இத்தகையவர்களின் வைராக்கியம் அர்த்தபுஷ்டியுள்ள மீனிங்ஃபுல் வைராக்கியத்தை சார்ந்ததல்ல. இவர்கள் வைராக்கியத்தில் ஆர்வம் கொண்டு ஆசாபாசங்களை விலக்கி வாழ வேண்டும் என்று நினைத்து வந்தவர்கள். ஆசாபாசங்களை விலக்குவது என்பது வைராக்கியம் அல்ல. ஆசாபாசங்கள் தாமாக விலகுவதே வைராக்கியமாகும். புளியங்காய் பழுக்கும் பொழுது எப்படி அதனுடைய ஓடு தானாகவே விலகிவிடுகின்றதோ அதே விதத்தில் விலகுவதே வைராக்கியமாகும். தவிர ஓர் சிறந்த விவேகி ஓர் 1000 ரூபாய் நோட்டை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தாலும் கூட அந்த நோட்டுக்கு அவன் மதிப்பு கொடுப்பவன் ஆவான். ஆனால் வைராக்கியத்தை ஏற்றுவிடும் ஒருவன் முற்றின விவேகி அந்த நோட்டுக்கு அந்த மதிப்பையும் கொடுக்க மாட்டான். ஓர் உயர்ந்த பதவியை வகிக்க அவனை வேண்டிக் கொண்டாலும் இசைய மாட்டான். எனவே வைராக்கியத்தை நாடிச் சென்று ஓர் ஸ்தாபன தலைமைக்கு, ஓர் பெரிய குடும்பத் தலைமைக்கு திரும்பி விடுவர்களை பாமரர்களுள் சிறந்தவர்களாகவோ அல்லது விவேகிகளாகவோ நினைக்கப்படலாம். நாம் க்ஷண வைராக்கியம் என்று கூறுகிறோமே, அந்த க்ஷண அல்லது தற்கால வைராக்கியம் என்பவைகள் வைராக்கியத்தை சார்ந்தவைகள் அல்ல. எனவே எவனொருவன் பதவி, ஸ்தாபனம், காணிக்கை போன்றவைகள் அனைத்தையும் துறந்து தனித்து இயங்குகிறானோ அவனே வைராக்கியவான் ஆவான். அத்தகையவனுடைய மேன்மையை உலகம் பொதுமக்களால் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொண்டு விட முடியாது. 160F. இக்காலத்தில் பணத்தை கொள்ளாமல் சாமியார்கள் எப்படி வாழ முடியும் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் போடலாம். ஆம், நானும் அதை நினைத்ததுண்டு. ஆனால் பணத்தை ஏற்கும் எண்ணம் ஓர் சாமியாருக்கு தோன்றிவிட்டாலே சந்நியாசத்திற்கு களங்கம் நேரிட்டு விடுகிறது. இக்காலத்தில் அத்தகைய எண்ணம் தோன்றாமல் இருக்கவும் முடியாது. மற்றவர்களால் பக்தியுடன் உபசரிக்கப்படும் அற்ப உணவு, ஆடை முதலியவைகளுடன் சாமியார்கள் திருப்தி, கண்டென்மெண்ட் அடைய வேண்டும். காலத்திற்கேற்ற கோலம் என்பது சந்நியாசத்திற்கு கிடையாது. எனவே என்னால் கொடுக்கப்பட்டிருக்கும் சாமியார்களுக்குள்ள வரிகளை ஏற்காமல் சாமியார்களாக விளம்பரப்படுத்திக் கொள்வது பாப்பமாகும். உண்மையான எளிய சாமியார்களை உபசரிக்கும் காலம் மலையேறிவிட்டதாக இருந்தால் சந்நியாச ஆர்வத்தை ஏற்கும் உத்தமர்கள் தங்களுடைய இல்லற வாழ்க்கையிலேயே கூடிய வரையில் பற்றற்ற நிலைமையை மேற்கொள்வது மெத்த மேலானதாகும். இத்தகையவர்களுக்கு பெரும்பாலும் சந்நியாசத்திற்குள்ள பலன் கிடைக்கிறது. இக்காலத்தில் 10,000க்கு ஒருவரை உண்மையான சந்நியாசி என்று குறிப்பிடலாம். புனிதத்திற்கு களங்கம் நேரும் சந்நியாசத்திற்கே தடை விதித்து விடுவது நலம். பண்டாரம், ஆண்டி போன்ற கோஷ்டியினர் வேறு வகையினவர் ஆவார். 161A. கோளாறுகள் நீக்குவதாக பணம் கவரும் மாந்திரீகன். B. கோர நோயை சிகிச்சையால் போக்க முற்படுபவன் பாமரன். C. மந்திரவாதிகளிடம் ஏமாறாதவன் வேகி. D. பென்ஷனையும் மூல நிதியையும் உதறிவிடும் சாமியார் சாது. E. சிறிய ஜீவராசிகளின் பிறவிகள் அகலும் சாமியார் சிறந்த விவேகி. F. பல மறுமை ஜீவராசிகளுக்கு விலக்கேற்பான் முற்றின விவேகி. G. அவதிகள் குறைய ஆசிரியிக்க வேண்டியோர் உயர் விவேகிகள். H. விதியை விதிக்கும் கிரகங்களின் அன்பை ஏற்றவர் மகான். I. விதியை மாற்றவல்லவர் துறவி. வினைப்பயன்கள் குறைய. 161G. நம்முடைய அவதிகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் குறைத்து கொள்வதற்கு மார்க்கமும் இல்லாமலில்லை. அத்தகைய சமன நிவர்த்தி தெய்வத்தின் மூலம் அடையப்படுவதல்ல, உத்தம புருஷர்களின் மூலமாகத்தான் அடைய முடியும். அந்த உத்தம புருஷர்களினாலும் அத்தகைய நிவர்த்தியை அளிக்க முடியாது. ஆனாலும் அத்தகையவர்களை ஆசிரியப்பவர்களுக்கு பகவான் மறைமுகமான சமண நிவர்த்தியை அளித்து வருகிறார். அத்தகைய உத்தம புருஷர்கள் யார் என்று கேட்கிறீர்களா? கைமாறை எதிர்பாராமல் தங்களுடைய வாழ்க்கையை தெய்வ பணிகளுக்கு தியாகம் புரியும் உண்மையான எளியவர்களும் முக்கியமாக சாதுவின் நிலையாளர்களுமே அந்த உத்தம புருஷர்கள் ஆவார்கள். அவர்களை கண்டு சல்யூட் அடித்துவிட்டு திரும்பிவிட்டால் மட்டும் போதாது. அத்தகையவர்களை நீங்கள் கண்டறிய நேர்ந்தால் அவர்களை வணங்கி அவர்களுடைய அற்ப தேவைகளை பூர்த்தி செய்தாக வேண்டும். மேலும் நம்முடைய அந்தஸ்தை களைந்தெறிந்துவிட்டு அவர்களுக்கு அவ்வப்போது பணிகளை ஆற்றி வர வேண்டும்.
அப்படி ஆட்டி வந்தால் நம்முடைய பல வினைகள் பெரும்பாலும் விலகி விடுவதுடன் சற்று கடுமையானவைகளும் சமனமாகிவிடும். நாம் இறந்த பிறகு ஒரு சில சலுகைகளும் நமக்கு காட்டப்படுகின்றன. மறுஜன்மத்தில் அந்த புண்ணிய செயலுக்கு ஓர் யோக வாழ்க்கையும் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அத்தகையவர்களின் மேன்மையை எவராது நம்மிடம் கூறினால் கூட அவர்களை பெரிதாக நினைக்க நமது மனம் இடம் கொடுப்பதில்லை. அத்தகையவர்கள் கம்பீரத்தையோ கவர்ச்சியான தோற்றத்தையோ கீர்த்தியையோ ஓர் நவீன புனித பதவியையோ அற்புத வித்தைகளை காட்டும் அவதாரத்தையோ ஏற்காமல் வறுமையில் உழன்று வருவதைப் போல் காணப்படுபவர்கள் ஆதலால் அவர்களை உயர்ந்தவராக ஸ்திரப்படுத்துவது நமது மனம் மறுப்பதாகவும் கொள்ளலாம். குறிப்பு: ஓர் சாதுவிலிருந்து தெய்வ சாதுக்களில் ஓர் வகையினர் வரையிலும் உள்ளவர்கள் செல்வத்தை அகற்றி வாழ்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் பொறுப்பை பகவான் எப்பொழுதும் ஏற்று வருகிறார். அதாவது அவர்களுக்கு உதவ எவரையாவது அனுப்பிக்கொண்டே இருப்பார். மேலும் அத்தகையவர்கள் எந்தவித செயல்களுக்கு இலக்காக நேர்ந்துவிட்டாலும் அவைகள் அவர்களுக்கு விதிவிலக்காகும். 162. A. இக்ஷினி வித்தையால் தெய்வீக மமதை ஏற்பவன் பாபி. B. பயமுறுத்தி ரக்ஷையை திணிக்கும் செப்பிடி வித்தையான் பாபி. C. தனது ஜால வேலைக்கு தெய்வீகத்தை கற்பிக்காதவன் பாமரன். D. அறிமுகமான இடங்களில் அமர்ந்து விடும் சாமியார் பாமரன். E. பொதுமடத்தை இருப்பிடமாக கொள்ளும் சாமியார் விவேகி. F. அடுத்தடுத்து தாவும் போராசையால் காணப்பிடிக்காதவன் சாது. G. அறுசுவையை பரிவுடன் மறுக்கும் சாமியார் சிறந்த விவேகி. H. தனது தெய்வீக சம்பவத்தை இசைத்து மகிழ்பவரும் மகான். I. கற்பனைக்கு அப்பாற்பட்ட வித்தைகளில் வல்லவர் துறவி. 162. A, B, C. 1. தூய மந்திரம். 2. மகேந்திர ஜாலம். 3. தீய மந்திரம் போன்றவைகள் ஆதியிலிருந்தே சாஸ்திரங்களில் இருந்து வருகின்றன. தூய்மையையும் தெய்வீகத்தையும் ஏற்று வந்த புராதன பெரியோர்கள் தூய மந்திரத்தின் மூலம் ஆத்ம சஞ்சாரத்தையும் அற்புத சாதனைகளையும் புரிந்து வந்தனர். மகேந்திர ஜாலத்தின் மூலம் சில அற்புத வித்தைகளையும் சிலர் வியக்கத்தக்க வித்தைகளையும் புரிந்து வந்தனர். இந்த பிந்தியவர்கள் அரண்மனைகளிடையும் பிரபுக்களிடையேயும் சபைகளிலும் தத்தமருடைய சாதனைகளை புரிந்து சன்மானங்களை பெற்று வந்தனர். இக்காலத்திலும் இத்தகைய நல்லவர்கள் பொது ஸ்தாபனங்களில் தங்களுடைய கலைகளை புரிந்து காட்டி நேர்மையான ஜீவனத்தை நடத்தி வராமல் இல்லை. ஆனாலும் இதே காலத்தில் இதே கலைகளில் பயிற்சி பெற்றிருக்கும் பெரும்பாலோர் அவைகளை யோக்கியமற்ற முறையில் பயன்படுத்தி வருகின்றனர். இவர்கள் தங்களை தெய்வாம்சம் பொருந்தியவர்களைப் போல் பிறர் கருதி வணங்க வேண்டும் என்ற நோக்கத்தினாலும் குறுக்கு வழியில் பணத்தை குவித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தினாலும் இந்த வித்தைகளை வேறு வழியில் திருப்பி வருகின்றனர். பக்தர்களை மேலும் நம்ப வைப்பதற்கு ஓர் தெய்வ பூஜையையும் ஹோமங்களையும் கையாண்டு வருகின்றனர். இவர்கள் விபூதியையும் குங்குமத்தையும் விக்கிரகங்களையும் ஆபரணங்களையும் வெறும் கையினால் வரவழைத்து காட்டும் பொழுது பகுத்தறிவை கொண்டவர்கள் கூட அவர்களை அவதாரமாக கருதி அவர்களுக்கு காணிக்கை செலுத்தி வணங்கியும் வருகிறார்கள். சில தெய்வீக போலிகள் பூஜையை முடித்தவுடன் சில பழங்களையும் கரிகாய்களையும் பக்தர்களுக்கு வழங்கி அவைகளை நறுக்கி பார்க்கச் சொல்கிறார்கள். அவைகளுள் சிலவற்றில் சின்னஞ்சிறு விக்கிரகங்களும் சிலவற்றில் கரித்துண்டங்களும் இரும்பு துண்டங்களும் குப்பையும் காணப்படுகின்றன. இவைகளை பொறுத்து அவர்களுடைய பலாபலன்களை எடுத்து கூறி வருகிறார்கள் இந்த தெய்வீக போலிகள். இத்தகைய தெய்வீக போலிகளுள் பணத்தின் பெருத்து விடுபவர்கள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது போல மேலும் பணத்தை குவிப்பதற்கு தனது கையினால் வரவழைக்கப்படும் ஓர் பொன் ஆபரணத்தை கூட கூட்டத்தில் இருக்கும் எவருக்காவது இனாமாக கொடுத்துவிடும் உபாயத்தை கொள்வதும் உண்டு. இதை கண்ணுறும் தனிகர்கள் செல்வத்தை போலியின் பாதங்களில் செலுத்துவதும் உண்டு. பொதுவாக மாஜிக் வித்தைகளின் மூலம் திடீரென்று ஓர் செடியை உற்பத்தி செய்து காட்டலாம். ஆனால் காடுகளையோ அல்லது சாலைகளில் மரங்களையோ தோற்ற வைக்க முடியாது. ஆடை உடைகளை நம் கண்ணெதிரிலேயே கொளுத்தி சாம்பலாக்கி அதே சாம்பலிலிருந்து அதே ஆடைகளை வரவழைத்து விடலாம். ஆனால் இக்கலைஞரின் முன்னிலையில் நாம் ஒரு ஆடையை சாம்பலாக்கினால் அக்கலைஞரால் அந்த ஆடையை வரவழைக்க முடியாது. ஓர் பெரிய காலி பெட்டியை நம் கண்ணெதிரிலேயே பூட்டிவிட்டு மறுபடியும் திறந்து பார்க்கும் பொழுது பெட்டி நிறைந்த வேஷ்டிகளையும் புடவைகளையும் காண வைக்கலாம். ஆனால் கைத்தறிகளையும் மில்களையும் ஒழித்து கட்டிவிட்டு ஜவுளிக்கடைகளை தோற்ற வைக்க முடியாது. ஓர் அண்டாவில் குடிநீரையோ கூடைகளில் தானியங்களையோ திடீரென்று நிரப்பி வைத்து காண்பிக்கலாம். ஆனால் குடிநீர் தவிப்பையோ தானியங்களின் பஞ்சத்தையோ தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஒருவனை ஓர் அறையில் பூட்டி வைத்துவிட்டு மற்றொரு வீட்டிலிருந்து வெளிவரச் செய்யலாம். ஆனால் சிறையில் உள்ளவர்களை தப்ப வைக்க முடியாது. பண நோட்டுகளையும் டாலர்களையும் உதிர்க்க வைத்து காண்பிக்கலாம். ஆனால் நாட்டின் மோசமான பொருளாதார நிலைமையை நிவர்த்திக்க முடியாது. இவைகள் அனைவற்றிற்கும் மேலாக ஒருவனை குத்தி இரத்தக்கரையுடன் கொன்று விட்டதைப் போல காண்பித்து விட்டு உயிர்ப்பிக்கலாம். ஆனால் கொல்லப்பட்டவர்களை உயிர்ப்பிக்க முடியாது. இவைகளெல்லாம் நீங்கள் அறியாதவர்கள் அல்ல. இத்தகைய அபார வித்தைகளை ஓர் மேஜிக் கலைஞர் காட்டும்போது அவரை நாம் பாராட்டுவதுடன் நிறுத்தி கொண்டு விடுகிறோம். ஆனால் தெய்வீகத்தைப் போல் காட்டிக்கொள்ளும் ஒருவன்
அதே வித்தையை வேறு விதத்தில் காட்டும்பொழுது அவனை நாம் வணங்க ஆரம்பித்து விடுகின்றோம். பொதுவாக மாந்திரீக வித்தைகள் சிற்சில அற்ப தேவதைகளின் உதவியால் புரியப்படுபவைகள் ஆகும். மேலே கூறப்பட்டிருக்கும் வித்தைகளுள் கண்கட்டி என்ற வித்தையும் ஒன்றாகும். மாந்திரீக மேஜிக் கலைகளை புரிந்து காட்டும் நேர்மையானவர்கள் தாங்கள் இக்கலைகளின் பயிற்சி பெற்றவர்களாக கூறிக்கொள்வார்களே தவிர தெய்வீகம் பொருந்தியவர்கள் போல் சொல்லிக்கொள்ளவோ காட்டிக்கொள்ளவோ மாட்டார்கள். நினைத்த மாத்திரத்தில் மாயமாக வரவழைத்து காண்பிக்கப்படுபவைகள் எங்கே இருந்து வருகின்றன? பகவான் அனுப்பி வைக்கிறாரா? கிடையாது. இவைகள் அனைத்தும் மந்திரவாதிகள் தங்களுடைய வசத்தில் பிரத்யேகமாக வைத்து கொண்டிருப்பவைகளாகும். மந்திரவாதிகள் அவைகளை எந்த இடத்தில் எந்த விதத்தில் கொண்டு வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்தந்த விதங்களில் அந்தந்த தேவதைகள் கொண்டு வந்துவிடும். உதாரணமாக, ஓடிக்கொண்டிருக்கும் ஓர் மோட்டார் காரில் பெட்ரோல் காலியாகிவிட்டால் காரில் அமர்ந்திருக்கும் மந்திரவாதியால் தனது வீட்டில் வைத்திருக்கும் பெட்ரோலை காரில் நிரப்பிவிடலாம். இதே விதமாக கையில் பணமில்லாத சமயத்தில் ஓர் கடையில் ஓர் சாமானை வாங்கிவிட்டாலும் வீட்டில் இருக்கும் பெட்டியிலிருந்து தேவைப்படும் தொகையை ஒரே நொடியில் கைக்கோ மணிப்பர்சுக்கோ வரவழைத்து கொள்ளலாம். ஆனால் இத்தகைய வித்தைகளை புரிவதற்கு முன்கூட்டியே அவைகளுக்குற்ற சில பூர்வாங்க வேலைகளை முடித்து வைத்தாக வேண்டும். இவைகளைத் தவிர பணத்தை செலுத்தி அயல்நாடுகளின் சிற்சில சாமான்களை வரவழைத்து காண்பிக்கலாம். இது ஓர் தேவதையின் சாதனையாகும். சிற்சில வித்தைகளுக்கு வெவ்வேறு தேவதைகள் ஆதாரமாக இயங்கி வருகின்றன. இத்தகைய சாதாரண தேவதைகளைத் தவிர துர்தேவதை, மைவேலை போன்றவைகளால் நம்மை ஒருவன் வசியப்படுத்தி ஏதாவது நஷ்டத்தையும் கெடுதல்களையும் விளைவிக்கலாம். இத்தகைய ஓர் தீய மந்திரவாதியின் பேச்சுக்கு நாம் தனிமையில் இருக்கும்போது செவிதாய்த்து வந்தாலும் அல்லது அவனுக்கு அனுதாபம் காட்டி வந்தாலும் நம்மில் மனோபலம் கொண்டியவர்கள் சில நொடிக்குள் அவனுக்கு வசமாகிவிடலாம். இத்தகையவன் தனது தகாத நோக்கத்திற்கு நம்மை பயன்படுத்தி உயிருக்கு ஹானியும் விளைவிக்கலாம். ஓர் செப்பிடு வித்தைக்காரன் அவனுடைய சுய நினைவலைவமையின் மூலமாகவும் அகற்றிவிடலாம். வேடிக்கை வித்தை பார்க்கும் கூட்டத்தினிடையே தனது இஷ்டத்திற்கு இசையும் யாராவது ஒருவனை செப்பிடு வித்தைக்காரன் படுக்க வைத்து மயக்கி துணியை போட்டு மூடிவிடுவான். பிறகு படுத்தவனின் மூலமாக வேடிக்கையை கவனிப்பவர்களுடைய அங்கடையாளங்கள், கைகளில் இருக்கும் பொருள்கள், பைக்குள் பத்திரப்படுத்தி இருக்கும் பணத்தின் தொகை போன்றவைகளை தவறாமல் சொல்ல வைத்து விடுவான். அதாவது படுத்திருப்பவன் மூலமாக தேவதை சொல்லிவிடுகிறது. அதாவது படுத்திருப்பவன் குரல் வாயிலாக அந்த தேவதையை வெளிப்படுத்தி வருகிறது. தவிர அந்த வேடிக்கையை கவனித்து பார்ப்பவர்களின் விவரங்களைத்தான் தேவதை கூறுமே தவிர தெருவில் போய்கொண்டிருக்கும் மற்றவர்களின் விவரங்களை கூற முடியாது. இத்தகைய வித்தையை பயன்படுத்தும் இக்காலத்தில் செப்பிடு வித்தைக்காரர்களோ தங்களிடம் சர்வ நிவர்த்திக்கான ரட்சைகள் இருப்பதாகவும் அதை கூட்டத்தினர் விலைக்கு வாங்கிக் கொள்ளவும் கேட்டுக்கொண்டு மறைமுகமாக பயமுறுத்தியும் வருகின்றனர். பணத்தை வைத்து கொண்டிருப்பவர்களோ ரட்சையை வாங்காமல் போனால் செப்பிடு வித்தைக்காரன் ஏதாவது ஏவி விடுவானோ என்ற பயத்தில் ரட்சையை பற்றி ஏமாறுகிறார்கள். இந்த ரட்சையினால் ஒருவித பலனும் நிச்சயமாக கிடையாது. வேடிக்கையை பார்ப்பவர்கள் ரட்சையை வாங்கவும் தேவையில்லை, பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. அன்றாடம் ஏராள பணத்தை கவர்ந்து வரும் இத்தகைய செப்பிடு வித்தைக்காரர்களிடம் போலீஸ்காரர்கள் தவறாமல் மாமூல் பெற்று வருகின்றனர். தெய்வங்களின் உபாசகர்கள் என்று விளம்பரப்படுத்தி கொள்ளும் இக்காலத்தில் சிலர் நம்முடைய காகிதத்தில் இருக்கும் கேள்விகளை பார்க்காமலே பதிலளிப்பவர்களாகவும் மற்றும் சிலர் மைபோட்டு பிரஷ்னம் சொல்லுபவர்களாகவும் ஜீவித்து வருகிறார்கள். இவர்கள் ஓர் முந்தியவனுக்கு ஃபார்மர் நமது கேள்விகளை எழுதி கவருக்குள் போட்டு சீல் வைத்து அனுப்பிவிட்டால் அந்த உபாசகர் கவரை பிரிக்காமலேயே ஒவ்வொரு கேள்விக்கும் உள்ள பதிலையும் நம்முடைய சீல் வைத்த கவரையும் நமக்கு திருப்பி அனுப்பிவிடுவார். அதாவது நம்முடைய சீல்டு கவர் அவனுடைய கையில் சேர்ந்து விட்டால் இக்ஷினி போன்ற தேவதை கவருக்குள் இருக்கும் கடிதத்தை உபாசகனுடைய பார்வைக்கு காண்பித்துவிடும். அந்த உபாசகனும் தனக்கு தோன்றிவிடும் ஏதாவது பதில்களை வரிசைக்கிரமாக எழுதி அனுப்பிவிடுவான். பிரஷ்னம் பார்க்கும் பிந்தியவர்களோ லேட்டர் நாம் நம்முடைய மனதில் எந்த விதமான சந்தேகத்தையோ எண்ணத்தையோ கொண்டிருக்கிறோமோ அவைகளைத்தான் குட்டி தேவதைகளின் மூலம் நமக்கு அறிவித்து நம்மை ஆச்சரியப்படுத்துவார்களே தவிர நாம் அறிந்து கொள்ள வேண்டியவைகளை அவர்களால் கூறிவிட முடியாது. இதே வித்தைகளை கட்டு வைத்திருக்கும் நல்லவர்களோ நம்முடைய மனதில் தோன்றுவதையும் காகிதத்தில் எழுதி வைத்திருப்பதையும் நம்மிடம் கூறி நம்மை அதிசயிக்க வைப்பார்களே ஆயினும் மோசடிக்காரர்களைப் போல தெய்வீகத்தை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். நிற்க மானிடர்களுக்கு ஆயுள் வரையில் நீடிக்கப்பட்டிருக்கும் வினைகளைத் தவிர தற்காலிகமாக விதிக்கப்பட்டிருக்கும் கஷ்ட நஷ்டங்களுக்கு அந்தந்த கால அளவு முடிந்தவுடன் தாமாகவோ அல்லது வைத்திய சிகிச்சைக்கு உட்படுவதாயிருந்தால் அவைகளின் மூலமாகவோ நிவர்த்தி ஏற்பட்டுவிடும். இதே விதமாக சென்ற பிறவியின் நற்செயல்களுக்குற்ற விதவிதமான அதிர்ஷ்டங்களும் வந்தடைந்தே தீரும். சீமான்களை ஆண்டியாகவும் ஆரோக்கியனை நோயாளியாகவும் கிரகங்கள் மாற்றி வருவதை நீங்கள் கண்ணுட்டு வராமலும் இல்லை. தவிர கஷ்டத்தையும் இன்பத்தையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி ஏற்று வருபவர்களையும் நீங்கள் பார்த்து வராமல் இல்லை. ஆகவே இப்பிறப்பில் நமது அன்றாடத்திய பாப புண்ணியங்களுக்குள்ள பலன்களின் அடிப்படையில்
நமது மறுமை வாழ்க்கையை தயாரிக்கப்பட்டு வருவதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே நடவடிக்கைகளில் உஷாராக இருங்கள். நிற்க. நமது முன்னோர்கள் மோடி எடுப்பதில் வல்லவர்கள். அபூர்வமாக தோன்றி வந்த களவாளிகளையும் மற்றைய குற்றவாளிகளையும் வெளிப்படுத்தி விடக்கூடியவர்கள். உதாரணமாக, ஓர் பிரம்பில் மந்திரத்தை ஜெபித்து விட்டுவிட்டால் அது தானாகவே சென்று களவாளியை அடைந்து அவனை தாக்க ஆரம்பித்துவிடும். மற்றொரு மந்திரத்தை ஜெபித்து விட்டால் களவாடப்பட்ட பொருள்கள் இருக்கும் இடங்களின் மேல் போய் அமர்ந்துவிடும். இத்தகைய பல சாதனைகளில் இவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக பிரகாசித்தார்கள். தீய மந்திரங்களினால் அவதிப்படுபவர்கள் இவர்களை தரிசித்த மாத்திரத்தில் நிவர்த்தியை ஏற்றுவிடுவார்கள். இவர்கள் தெய்வ உபாசகர்கள். கனவில் தெய்வங்களின் அனுகிரகத்தை அத்தாட்சியுடன் பெற்று வந்தவர்கள். தூய்மையிலும் கடினமான நியமங்களிலும் சற்றேனும் தவறாதவர்கள். இத்தகையவர்களின் காலம் படிப்படியாக மறைந்துவிட்டது. பொதுவாக தேவதை வித்தைகளுள் சிலவற்றில் பயிற்சியை பெறுவதற்கு நேர்மையான முறைகளும் சிலவற்றில் கொடிய பாவங்களுக்கு உள்ளாக வேண்டிய முறைகளும் கையாளப்பட்டு வருகின்றன. இந்த வித்தைகளைத் தவிர ஏவல் என்ற வித்தியை பில்லி சூன்யம் செயலாற்றுபவர்கள் மேலும் கொடிய பாவத்திற்கு உள்ளாக வேண்டியவர்கள் ஆவார். நிற்க. தெய்வீக மோசடிக்காரர்களுள் ஒரு வகையினரை கீழே கொடுக்கிறேன். இந்த வகையினர்கள் தங்களை முருகன் உபாசகர்கள் என்றும் தேவி உபாசகர்கள் என்றும் ஆஞ்சநேய உபாசகர்கள் என்றும் விளம்பரப்படுத்திக் கொள்வதுண்டு. இவர்களும் படாடோமான தெய்வ பூஜைகளில் பரவசத்துடன் ஆழ்ந்து மக்களை கவர வைப்பதுண்டு. நாம் இவர்களை அணுகினால் ஓர் புஷ்பம், பழம், நம்பர் போன்றவைகளுள் எதையாவது ஒன்றை காகிதத்தில் எழுதி மறைத்து வைத்துக் கொள்ளச் சொல்வார்கள். பிறகு தெய்வத்துடன் கலந்து கொள்வதைப் போல பாவனை காட்டிவிட்டு நாம் எழுதி வைத்திருப்பதை கூறிவிடுவார்கள். சிலர் நெருப்பில் கையை விட்டு மாயாஜாலம் காண்பிப்பார்கள். ஆனால் அத்தகையவருடைய கையை நாம் பிடித்து நம்முடைய வீட்டில் இருக்கும் நெருப்பில் அமுக்கினால் அந்த கை வெந்து புசுங்கிவிடும். நிற்க. நமது கையில் மூடி வைத்திருக்கும் பொருளை மறைந்து போய்விடும்படி செய்து காட்டுவார்கள். நம்முடைய பெயரையும் குறிப்பிட்டு நாம் வந்திருக்கும் காரணத்தையும் சிலர் கூறுவதுண்டு. இத்தகையவைகளை போன்ற பல அதிசயங்களைக் கண்டு நாம் பிரமிப்புடன் அவர்களிடம் வசப்பட்டு விடுவோம். எனவே குறைகளையும் கஷ்டங்களையும் கொண்டிருப்பவர்கள் அவர்களை நாட முற்பட்டு விடுவார்கள். ரூபாய் நோட்டுகளை பன்மடங்காக பெருக்கி காட்டும் ஓர் மோசடி வகையும் உண்டு. இவன் ஒரு சில குறிப்பிட்ட வசதியான நபர்களை சாதுரியமாக அனுப்பி ஓர் தனிமையான அறையில் அந்த நபரிடமிருந்து ஓர் ரூபாய் நோட்டை வாங்கி மேலும் ஜபத்திற்கான ஒரு சில பொருள்களையும் வாங்கி வரச் செய்து ஏதோ ஜபிப்பதைப் போல் காட்டிவிட்டு அந்த ரூபாய் நோட்டை தரையின் மேல் மூடி வைப்பான். சிறிது நேரம் கழித்து மூடியை திறந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் 2 ரூபாய் நோட்டுகள் இருக்கும். இந்த அதிசயத்தை கண்ணுறும் அந்த நபர் மந்திரக்காரனிடத்தில் ஓரளவு வசப்பட்டாலும் அதிகப்படியாக தோன்றின மற்றொரு நோட்டு 3.25 நாழிக்கு மேல் மறைந்து விடுவோம் என்ற சந்தேகத்தை கொண்டு விடுவான். எனவே மந்திரவாதி அந்த 2 நோட்டுகளையும் அவனிடத்திலே கொடுத்துவிட்டு போய்விடுவான். இந்த நபருக்கு சந்தேகம் நீங்கியவுடன் தன்னிடமிருக்கும் ரூபாய் நோட்டுகளுடன் மந்திரவாதியை அணுகி அதற்குள்ள கட்டணத்தை பின்பு செலுத்தி விடுவதாக கூறுவான். மந்திரவாதியோ பெருந்தொகையை பெருக்க வேண்டுமென்றால் பூஜை, ஹோமம், ஜபம் போன்றவைகளை சில நாட்கள் வரையில் நடத்த வேண்டுமென்றும் இந்த விஷயம் இருவருக்குள்ளே ரகசியமாக இருக்க வேண்டுமென்றும் அதுவரையில் அந்த ரூபாய் நோட்டுகள் பூஜையிலேயே இருக்க வேண்டும் என்றும் மேலும் பூஜை நடக்கும் பொழுது அந்த நபரும் தனது பக்கத்திலேயே அமர்ந்திருக்க வேண்டும் என்றும் சாதுரியமாக பேசி நம்ப வைத்து விடுவான். பூஜையும் நடக்கும். ஒரு நாள் இரவில் மற்றவர்கள் தூங்கும் சமயமறிந்து அந்த நபருக்கு பிரசாதத்துடன் தூக்க மருந்தையும் கலந்து கொடுத்துவிட்டு ரூபாய் நோட்டுகளுடன் மறைந்து விடுவான். அகப்பட்டு கொண்டால் சிறைவாசம், தப்பித்து கொண்டால் அதிர்ஷ்டம். மேலே விளக்கப்பட்டிருக்கும் முறையை தவிர இவர்கள் வெவ்வேறு முறைகளை கையாளுவதும் உண்டு. ரூபாய் நோட்டுகளை பெருக்க முடியுமா என்ற ஐயத்தை நீங்கள் கொள்ளலாம். நாம் அந்த வித்தியை கற்றிருந்தால் எத்தனை மடங்கு வேண்டுமானாலும் பெருக்கி காட்டலாம். ஆனால் அத்தனை பணம் நமது சொந்த பெட்டிக்குள் இருந்ததாக வேண்டும். 1,00,000 ரூபாய்க்குள்ள நோட்டுகளை நம் வசத்தில் வைத்து கொண்டிருந்தால் ஒழிய ஒரு 100 ரூபாய் நோட்டை 1000 மடங்காக பெருக்கி காட்ட முடியாது. ஓர் 100 ரூபாய் நோட்டை தரையில் வைத்து ஓர் கூடையினால் மூடிவிட்டால் அந்த வித்யையின் தேவதை நமது பெட்டிக்குள் இருக்கும் 1,00,000 ரூபாயை மாயமாக கூடைக்குள் கொண்டு வைத்துவிடும். கூடையை திறந்து பார்த்தால் ரூபாய் 1,00,000. இது சபையோரை அதிசயிக்க வைக்கும் ஓர் கலை வித்தியாகும். ஆனால் இந்த வித்தியை மோசடி முறைக்கு பயன்படுத்துவது பெரும் பாபமாகும். இதே விதமாக மருந்து எடுத்தல் என்று கூறிக்கொள்ளும் சில மோசடி மந்திரவாதிகளும் சில காலமாக தோன்றியிருக்கிறார்கள். பொதுவாக இக்காலத்தியவர்களுடைய புதல்வர்களில் சிலர் பெற்றோர்களிடம் வெறுப்பை ஏற்பதுண்டு. சிலர் பிரமை பிடித்தவர்கள் போல் மாறிவிடுவதும் உண்டு. குடும்பத்தில் இத்தகைய குறையை ஏற்பவர்கள் சம்பந்திமார்கள் மருந்து வைத்து விட்டார்கள் என்றோ அல்லது குடும்பத்தினருக்கு வேண்டாதவர்கள் மருந்து வைத்து விட்டார்கள் என்றோ தீர்மானித்து விடுவதுண்டு. இத்தகையவர்கள் பாம்பு புற்றுக்குள் எலிகள் நுழைவதைப் போல ஓர் மாந்திரீகனை நாடுகிறார்கள்.
மந்திரவாதியோ நபர்களை ஆராய்ந்து கண்டுபிடித்து விட்டதைப் போல நடித்துவிட்டு நிச்சயமாக மருந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறிவிட்டு உங்களுடன் உறவாடி வரும் உங்களது பந்துக்களே மருந்து வைத்திருக்கிறார்கள் என்று ஓர் போடும் போட்டு விடுவான். இந்த சமயத்திலிருந்து தான் பணத்தை எடுக்கும் கட்டத்தை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்க ஆரம்பிக்கிறார்கள். அதாவது தெய்வ பூஜை, ஹோமம், துர்தேவதைகளுக்கு பிரீதியானவைகளை அளித்தல், முக்கியமாக கட்டணம் போன்றவைகளை தத்தமைவைகளின் பங்கை ஏற்க ஆரம்பிக்கின்றன. இவைகளை எல்லாம் பணியாற்றி காண்பிக்காமல் மொத்தமாக கட்டணத்தை மட்டும் கறந்து கொள்வதும் உண்டு. கடைசியாக வாந்தி எடுக்கும்படியான ஒரு குறிப்பிட்ட பதார்த்தத்தை அந்த இலக்கானவர்களுக்கு கொடுப்பது வழக்கமாகும். இதன் காரணமாக இலக்கானவர்கள் வாந்தி எடுப்பார்கள். அந்த வாந்தியில் ஓர் சிறிய கொட்டைப்பாக்கு அளவுள்ள ஓர் கட்டியான பொருள் வந்துவிடும். ஆகாரத்துடன் இந்த மருந்தை கலந்து பரிமாறிக்கப்பட்டதாகவும் பல மாதங்களாகிவிட்டதால் தற்போது அது கெட்டியாக மாறிவிட்டதாகவும் மந்திரவாதி உறவினர்களுக்கு விளக்கம் கொடுப்பான். கடைசியாக இனிமேல் உங்களுக்கு கவலை வேண்டாம், எல்லாம் நிவர்த்தியாகிவிடும் என்று கூறிவிட்டு கட்டணத்தை பெற்றுக்கொண்டு போய்விடுவான். ஆனால் குடும்பத்தின் நிலைமை எப்பொழுதும் இருப்பது போலத்தான் இருக்குமே தவிர ஒன்றும் மாறுதல் ஏற்பட்டு விடாது. ஆனாலும் நிவர்த்தி காலம் விதிக்கப்பட்டிருந்தால் அப்பொழுது அவை தாமாகவே விலகிவிடும். வாந்தி எடுக்கும் பொழுது ஒரு கட்டிப்பொருள் விழுவதாகச் சொன்னேன் அல்லவா? அந்த கட்டிப்பொருள் வயிற்றிலிருந்து விழுவதல்ல, தொண்டைக்கு மேலாக வாயிலிருந்து வாந்தியுடன் விழும் கட்டிப்பொருளாகும். இந்த கட்டியான பொருளை தொழிலாளிகள் தங்கள் வசம் வைத்து கொண்டிருப்பது வழக்கமாகும். வாந்தி எடுக்கும் பொழுது இந்த கட்டியை தேவதை வாயில் கொண்டு சேர்த்துவிடும். குறைகளை ஏற்று வரும் பகுத்தறிவை கொண்டவர்கள் கூட இத்தகைய விதமான மோசடிகளைக் கண்டு ஏமாறுவதுடன் பொருளையும் எழுந்து வருகிறார்கள். இக்காலத்தில் காதல் நோயால் வாடி வருகிறார்களே, அத்தகைய மக்களுக்கு கூட மருந்து எடுக்கும் படலத்தை துவக்க பெற்றோர்கள் முயற்சிப்பதுண்டு. தவிர காதுகளிலிருந்து அழுக்கை குறும்பை எடுக்கும் நிபுணர்கள் சென்ற பல ஆண்டுகளாக ஜீவனத்தை நடத்தி வந்தார்கள். தற்பொழுது குறைந்துவிட்டது. அவர்கள் மெழுகை போன்ற ஒரு பொருளை டப்பாவில் அடைத்து வைத்திருப்பார்கள். ஓர் மிளகு அளவு தேங்க முடியாத ஓர் காதிலிருந்து ஓர் எலுமிச்சங்காய் அளவுள்ள அழுக்கை கூட இவர்கள் எடுத்து காட்டுவார்கள். இவர்கள் எந்த அளவுக்கு அழுக்கை எடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு டப்பாவில் இருக்கும் மெழுகும் குறைந்து கொண்டே வரும். அதாவது ஓர் குட்டி தேவதையின் மூலம் நடத்தப்படும் ஓர் ஜீவனமாகும். இதே விதமாக ஓர் மெஜிஷியன் ஜலத்தை தனது வாயிலிருந்து நீர்வீழ்ச்சி போல் கொட்டி காண்பிக்கலாம். ஆனால் கொட்டிக்கொண்டே இருக்கும் இந்த ஜலம் தொண்டைக்கு மேலிருந்தே வெளிவருகிறது. வெளிவரும் ஜலத்தின் அளவு மந்திரவாதியின் குடங்களில் குறைந்து கொண்டே வரும்.